இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பானது ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று சொல்கிறார்களே, ஒரே தேவன் என்று சொல்வார்களா என்ற வசனங்களின் அடிப்படையில் இன்று நாம் இந்த தின தியானத்தை ஆரம்பிக்க போகிறோம். எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வது மிகவும் எளிதாயிருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்பவர்கள் ஒரே தேவன் என்று சொல்ல முடியுமா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. அது அவர்களால் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. மாறாக நம்மால் அப்படி சொல்ல முடியும் என்கின்ற வசனங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்பவர்கள் ஊரில் இருக்கும் குளம் ஒரே குளம், அந்த குளத்தில் எல்லாம் தண்ணி எடுக்கலான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதே போன்று ஊரில் இருக்கிற டீ கடையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சரிசமமாக டீ குடிக்கலான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போன்று எல்லோரும் கோவிலின் கருவறைக்குள்ளே செல்லலாமா என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பின்பு எதற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், உங்களையும் என்னையும் குழப்பம் செய்வதற்காக அவ்வாறு சொல்கிறார்கள். ஓட்டு போட்டு முடிந்தாகிவிட்டது, எண்ணுவதற்கு மாத கணக்காய் ஆகிறது. இத்தனைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒவ்வொரு டேட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் முடியுமா? ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு. அப்போ முடியாததை சொல்கிறது தான் அவர்களுடைய பாணி. ஆனால் நமக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கிறது. அவர் இப்படிப்பட்ட குழப்பங்களை எல்லாம் தகர்த்து எறிய வேண்டும். ஒரே உலகம், அதன் ஒரே தேவன் நான் தான் என்று அவர் ஆணித்தரமாக பேசி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பிதாவாகிய ஒரு தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நல்லா கவனிங்க, பிதாவாகிய ஒரே ஒரு தெய்வம்தான் உங்களுக்கு இருக்கிறார். அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கு என்று நாம் என்பது எல்லோரும், இந்துக்களாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், சீக்கியர்களாக இருக்கலாம், புத்தர்களாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், எல்லாரும் அந்த தேவனுக்கு என்று உண்டாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர், அந்த தேவனும் இயேசுவும் ஒரே கர்த்தராய் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன் மனு உருவு ஆன பொழுது இயேசுவாய் உங்களுக்கும் எனக்கும் காண்பிக்கப்படுகிறார். இயேசு என்கின்ற ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. யார் மூலமாக சகலம் உண்டாயிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா பிதாவும் இயேசுவும் வேறு ஒருவர் அல்ல, ஒரே ஒருவர். அவர் மூலமாக சகலமும் உண்டாயிருக்கிறது என்கின்ற ஒரு ஆணித்தரமான தத்துவத்தை இயேசு இங்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் மூலமாக சகலமும் சகல மனிதர்களும் உண்டாயிருக்கிறார்கள் என்றால் அங்கே பிரிவினை இல்லை. அங்கு ஒரு குலம் உங்களுக்கு அவளுக்கு, ஒரு குலம் மற்றவாளுக்கு எல்லாம் கிடையாது. அங்கு ஒரே ஒரு கடையில் அவளுக்கு ஒரு கப்பு இவளுக்கு வேற கப்பு எல்லாம் கிடையாது. இயேசுவின் திட்டமே
எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் இறை அவதாரத்தை விட்டு அவர் மனித அவதாரம் எடுத்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், வேற கடவுளே கிடையாது. 33,000 கடவுள்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, சில இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு போயிட்டு ஒரே தேவன் வழிபடுறோன்னு சொல்றவங்க அந்த காபா என்கின்ற அந்த கருப்பு கல்லை முத்தமிடுறாங்க. அந்த கருப்பு கல்லை முத்தமிட்டா ஆசீர்வாதம் கிடைக்குமா, அபிஷேகம் கிடைக்குமா? எப்படிங்க கல்லை போய் முத்தம் கொடுத்தா ஆசீர்வாதம் கிடைக்கும்? அந்த கல் யார் உருவத்தை கொண்டது? யார் உருவத்தையும் கொல்லவில்லையே. எப்படி? சிந்தித்து பாருங்கள். எனக்கு அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் யாரையும் வீணாய் பழி சொல்வதில்லை. அடுத்தபடியாக ஆரக்கிள்ஸ் ஆஃப் அப்போலோ அண்ட் தித்மா and Claris, the so-called theological oracles, dated the 2nd and 3rd century. அதாவது டிவைன் கம்யூனிகேஷன், ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து அதை சொல்கிறவர்கள், சொல்லிக் கொடுக்கிறவர்களான அப்போலோ, தித்மா அண்ட் கிளாரஸ் என்கிற தியாலஜிக்கல் இறையியல் வல்லுநர்கள் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலே நமக்கு சொல்லி இருக்கிறார்கள், ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறார். அந்த ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் தான் எல்லாம் உண்டாயிற்று என்பதை இவர்கள் நிலை நிறுத்தி காண்பிக்கிறார்கள். போலிதிஸ்டிக் என்று சொல்வார்கள், பல தெய்வ வழிபாடு. அதை பற்றி சொல்லும் பொழுது இவையெல்லாம் மியர் மேனிஃபெஸ்டேஷன், இவையெல்லாம் சாதாரணமாக விவரித்து சொல்லப்படுகிறது. இவை அனைத்தும் ஆண்டவருடைய சிருஷ்டிகளே, ஆண்டவர் படைக்கப்பட்ட பொருட்களே என்று இந்த இறையியலை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுத்த அப்போலோ, டிட்மா, கிளாரஸ் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டிலே இதை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு பொய்யான பிரச்சாரமும் இங்கு செய்யப்படுவது இல்லை. உண்மை எதுவோ, சத்தியம் எதுவோ அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த காபாவை முத்தமிடுறாங்களா, அது பொய்யானா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த அல்லான்னு சொல்கிறது வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து ஒரே தெய்வம். அந்த ஒரே தெய்வத்தை அவங்க புத்தகமாக எழுதும் பொழுது, எழுத்து வடிவில் கொண்டு வரும் பொழுது அந்த எழுத்தாளரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தில் இதை அப்படியே எழுதி வச்சிட்டாங்க. அல்லான்னு சொல்கிறாங்க, எல்லாரும் வழிபடுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டுக்கிளிகள் அந்த புனித ஸ்தலங்களை ஆட்கழித்து அலைக்கழித்தது என்று நாம் செய்திகளிலே பார்த்தோம். துபாயில் வெள்ளம் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறைய மழை தண்ணீர் முழுவதுமாக சவுதி அரேபியாவில் நிரம்பி இருக்கிறது என்று செய்திகளிலே பார்த்தேன். உபாகம் 4:35 இவையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இவையெல்லாம் ஆண்டவருடைய அறிகுறிகள். மக்கள் விழித்து எழுந்து உண்மையான தெய்வத்தை வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு எச்சரிக்கைகள் கொடுக்கப்படுகின்றன. உபாகம் 4:35 வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லை. உபாகமம் 4:35 திரும்ப சொல்ற, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு தெய்வம் நமக்கு இல்லை. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஒரே தேவனாய் இருக்கிற அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் வழிபட வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொல்கிறார், அபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் உருவாகி இருக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆணித்தரமான அபூர்வமான சொல் பாருங்க.
எந்த தேவன் வார்த்தையாய் இருந்து மனு உருவு எடுத்தாரோ அவரே சொல்கிறார், அபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். வேறு என்னங்க வேணும் உங்களுக்கு? நீங்க இயேசு சொன்னதை அப்படியே நம்புங்களேன். இயேசு உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க போறது உறுதியாயிற்று. நீங்கள் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவது உறுதிதானே. இஸ்லாத்தில் ரட்சிப்பே இல்லையே. முகமது நபிக்கே கேரண்டி இல்லைன்னு சொல்லி குரான் 19ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதே, அவருக்கே கேரண்டி இல்லை. எந்த ப்ராஃபிட்ன்னு சொல்லி அவர் வந்தாரோ அவருக்கே கேரண்டி இல்லை. இங்கு நல்ல கள்ளனுக்கு உடனே கேரண்டி கொடுத்தார் இயேசு. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் ஞானஸ்தானம் பெறவில்லை, முழுகி எழுந்திருக்கவில்லை, பாவ சங்கீர்த்தனம் செய்யவில்லை, எது கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஆண்டவரை பார்த்து மனம் திருந்தி கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. கேட்ட உடனே உங்களுக்கு கேரண்டி கொடுக்கிறார். அவன் மரித்தான், இயேசுவோடு பாரடைஸில் இருந்தான் இல்லையா? சங்கீதம் 115 முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, ஒரே ஒரு கடவுள். தாவீதுக்கு தெரிந்திருக்கிறது, கடவுளோடு உரையாடுகிறார். கடவுளோடு உறவாடுகிற தாவீது சங்கீதத்தில் சொல்கிறார், ஒரே ஒரு தெய்வம். அவர் வாழ்ந்த காலத்திலே பல தெய்வ உருவ வழிபாடுகளை எல்லாம் கொண்டிருந்தார்கள். அந்த தாவீது சொன்னார், ஒரே கடவுள், ஒரே கடவுள். யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30-36 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இது இயேசு சொன்ன வார்த்தை. அருள்நாதர் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நாங்கள் ஒரே ஒரு ஆட்கள். எங்களை யாரும் பிரித்து பார்க்காதீங்க, பிரித்து பார்க்கவே முடியாது. அதை தான் யோவானுக்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலும் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தேன், அந்த வார்த்தை மனிதனாய் அவதரித்தேன் என்று சொன்னார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத என் அருமை அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, 2 குளம் கிராமத்தில் இருக்கு. ஒன்று அவாளுக்கு, ஒன்று மற்றவங்களுக்கு. 2 குலம் இருக்கிறது மனித குலத்திலே. ஒன்று மேன்மையான குலம், ஒன்று தாழ்த்தப்பட்ட குலம். இயேசுவின் அருகே அவ்வாறு இல்லை. இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். அவர் தான் திராட்சை செடி, நீங்கள் எல்லோரும் அவரை ஒட்டி இருக்கிற கிளைகள். கிறிஸ்துவத்திலே ஜாதி இல்லை. ஆனால் சிலர் கிறிஸ்துவத்திலே ஜாதி இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பாரம்பரியமாக இந்துத்துவாலிருந்து கிறிஸ்துவனா மாறினாங்க இல்லையா, அதை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஜாதி வெறியை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருக்க காரணத்தினாலே தான் இயேசு சிலுவையில் இன்றும் உங்களுக்காக எனக்காக கதறுகிறார். நீ இன்னும் ஏன் ஜாதியை பிடிச்சுக்கிட்டு இருக்க? அந்த பழைய பாவ வாழ்க்கையில் சொல்லி கொடுத்த அந்த ஜாதியை ஏன் பிடிச்சிட்டு இருக்க? நான் தான் ஜாதியெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டேனே, நான் தான் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் எல்லோரும் என் மூலமாக உருவாக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டேனே. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஒரே தேவன், ஒரே உலகத்தை படைத்தவர் நானே என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். God bless you all.